செவ்வாய் பகவான ராசிநாதனாக கொண்ட மேசராசி என்பவர்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது, என்னென்ன மாற்றங்கள் நிகழ இருக்குது, இவங்களுடைய வாழ்க்கையில் குடும்பத்தில் நிதி நிலைமையில் என்னென்ன மாற்றங்கள் நிகழும். மேசராசி அப்படின்னாவே எதையுமே நேருக்கு நேர் சந்திக்கக்கூடிய ஒரு ராசி, அருமையான ராசி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எந்த பிரச்சனை வந்தாலும் ஓடி ஒளியறது இவங்களுடைய பழக்கமே கிடையாது. எது வந்தாலும் எதிர்த்து நின்று போராடக்கூடிய அந்த மனோதைரியம் அதிகமுள்ள ஒரு ராசி தான் இந்த மேசராசி அப்படின்னு சொல்லலாம். எல்லாத்தையுமே நேருக்கு நேர் நின்று முன்னேறக்கூடியவங்க தான். மறைமுகமாக பேசுறது, மறைமுகமாக பழகிறது, மறைமுகமாக தாக்குறது, இதெல்லாம் அந்த மேசராசி என்பவர்களுக்கு செட்டே ஆகாது அப்படின்னு சொல்லலாம். பல நேரங்களில் இவங்களுடைய தைரியத்தை பார்த்து என்னடா இவன் இப்படி நிற்கிறான், தைரியமாக நிற்கிறான், இவ்வளோ பிரச்சனை இருக்குது அப்படின்னு ஆங்காரகன் அப்படின்னு கூட சொல்லுவாங்க ஒரு சிலர்லாம். ஆனால் உண்மையை சொல்லப்போனால் அந்த மேசராசி அப்படின்னா ரொம்ப ஒரு நம்பிக்கையான ராசி. ஏன்னா மற்றவங்களுடைய உணர்வுக்கும் மதிப்பு கொடுப்பாங்க, எல்லா இடத்துலையுமே அந்த நம்பிக்கையை பெறக்கூடிய ஒரு ராசி அப்படின்னே சொல்லலாம். எது வந்தாலும் அந்த போராடக்கூடிய அந்த மன உறுதி அப்படிங்கிறது இந்த மேசராசி என்பவர்களுக்கு கொஞ்சம் அதிகம் அப்படின்னே சொல்லலாம். தோல்வியை பார்த்து வெறுத்து போக மாட்டாங்க. அந்த தோல்வி எந்த இடத்துல ஏற்பட்டதோ அந்த இடத்துலையே நின்று ஜெயிக்கிறது தான் நம்மளுடைய மேசராசி என்பவர்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எந்த இடத்துல விழுந்தாங்களோ அந்த இடத்துல எந்திரிச்சு நின்று அந்த இடத்துலையே பாராட்டு வாங்கினா தான் அந்த மேசராசி என்பவர்களுடைய மனது கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். மனதில் ஒரு விஷயம் பட்டுருச்சு அப்படின்னா தீயா அதற்காக போராடக்கூடிய ஒரு நபர்கள் தான் இந்த மேசராசி என்பவர்கள் அப்படின்னு சொல்லலாம். நல்ல ஒரு கடினமான உழைப்பாளிகள், ரொம்ப சுறுசுறுப்பாக இயங்கக்கூடிய ஒரு திறமசாலிகள் அப்படின்லாம் இந்த மேசராசி என்பவர்களை சொல்லலாம். சாதனையாளர் லிஸ்ட்டில் எடுத்து பார்த்திங்கன்னா மேசராசி என்பவர்கள் அதிகமாக இருப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு டேலண்ட் பர்சன் தான் இந்த மேசராசி என்பவர்கள் அப்படின்னே சொல்லலாம். சில நேரங்களில் கொஞ்சம் அவசரமாக முடிவு எடுத்துருவாங்க. இவங்களுக்கு கோபம் அப்படிங்கிறது கொஞ்சம் கூடுதலாகவே வரும். ஆனால் அந்த கோபத்துக்குள்ளே கூட ஒரு நல்ல நோக்கம் இருக்கும். நினைத்ததை சாதிக்கக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பாங்க. நேர்மையாக இருக்கிறது பிடிக்கும். நேர்மையாக இருக்கிறவங்களை கண்டாலே இந்த மேசராசி என்பவர்களுக்கு ரொம்ப பிடிக்கும். உண்மையை பேசுகிறவங்க, நேர்மையாக இருக்கிறவங்க, நம்பிக்கையை தளராமல் எல்லா இடத்துலையும் செயல்படுறவங்களாம் இந்த மேசராசி என்பவர்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதே நேரத்தில் இந்த மேசராசி என்பவர்கள் பல பேர் பார்த்திங்கன்னா அந்த போராடுற அந்த மனப்பான்மை அப்படிங்கிறது இயற்கையாகவே உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பிறரெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு தோல்வி ஏற்பட்டுச்சுன்னா உடனே அந்த இடத்துல ஐயோ தோல்வி வருது, இந்த பிரச்சனை வருது, நம்ம அதிலேருந்து கொஞ்சம் விலகி நிற்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் மேசராசி என்பவர்கள் மட்டும் இந்த தோல்வியாக வருதா, அது வரட்டும் பார்த்துக்கலாம், அதை எப்படியாவது ஜெயிச்சிடலாம் அப்படின்னு இந்த ரிஸ்க் எடுக்கிறதெல்லாம் ரஸ்க் சாப்பிட்ற மாதிரி எல்லா விஷயத்தையும் ரிஸ்க் எடுத்து ஜெயிக்கக்கூடிய ஒரு நபர்கள் தான் இந்த மேசராசி என்பவர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஒரு இலக்கை அவங்க நிர்ணயிச்சிட்டாங்க அப்படின்னா அந்த இலக்குக்காக ஓடக்கூடிய ஒரு நபர்களாக தான் இந்த மேசராசி என்பவர்கள் இருப்பாங்க. அந்த இலக்கை அடையிற வரைக்கும் ஓயாமல் ஓடிக்கிட்டே இருப்பாங்க. அந்த இலக்கை அடையிற வரைக்கும் இவங்களுடைய பிடிவாதமும் கொஞ்சம் கூட மாறாது. இவங்களுடைய இலக்கும் கூட மிகப்பெரியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். மேசராசி அப்படின்னாவே பயம் அறியாத ஒரு ராசி அப்படின்னு சொல்லலாம். ஆனால் வெளியில் வந்து அந்த பயம் கொஞ்சம் கூட காட்டிக்க மாட்டாங்க. உள்ளுக்குள்ளே பயம் இருந்தாலும் வெளியில் வந்து அதை காட்டிக்க மாட்டாங்க. எத்தனை சவால் வந்தாலும் அதை சந்திச்சுக்கலாம், பிரச்சனையை சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற அந்த மனோதைரியம் இயல்பாகவே இயற்கையாகவே இந்த மேசராசி என்பவர்களுக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சரி, இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது, வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, என்னென்ன விஷயங்கள்லாம் அவங்களுக்கு சாதகமாக இருக்க போது, என்னென்ன விஷயங்கள்லாம் அவங்களுக்கு பாதகமாக இருக்க போது, எந்த விஷயத்தில் அவங்க கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் மேசராசி என்பவராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செஞ்சுக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த மேசராசி என்பவர்களை பொறுத்தவரைக்கும் இந்த காலகட்ட கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க. மேசராசிக்கு இதுனா வரையிலும் ஒரு சில நெருக்கடிகள் இருக்கும். ஏன்னா விரையச்சனி காலம் இல்லையா, அதனால் ஒரு சில நெருக்கடிகள்லாம் இதுனா வரையிலும் உங்களை பாடாப்படுத்திருக்கும். ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன தொந்தரவுகள், எது எடுத்தாலும் கொஞ்சம் விரயமாக இருக்கும். ஒரு சொத்து வாங்கியிருந்தால் கூட அதில் ஒரு 4 வில்லங்கங்கள் இருந்திருக்கும். ஒரு ஆரோக்கிய ரீதியாக ஒரு தொந்தரவு இருக்குது, அதை சரி பண்ணணும்னு போனால் கூட எக்ஸ்ட்ரா இன்னும் 4 தொந்தரவுகள் சேர்ந்து இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையெல்லாம் இந்த மேசராசி என்பவர்களுக்கு கடந்த ஓராண்டுகளாகவே இருந்துகிட்டு இருக்கு. ஆனால் இந்த காலகட்டத்தில் அந்த நெருக்கடிகள் பிரச்சனைகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக குறையக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைந்திருக்கு. பெரும்பாலான கிரகங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பூர்வ புண்ணிய ஸ்தானத்தோட அதிபதி சூரியன் வெற்றி ஸ்தானத்தில் வந்து அமர்ந்திருக்கிறார். உங்களுடைய சிந்தனை எல்லாமே ஒரு வெற்றியை நோக்கி இந்த காலகட்டத்தில் பயணிக்கும். ஏன்னா முயற்சி ஸ்தானம் ரொம்ப பலமாக இருக்குது. இது வரைக்கும் நீங்கள் எதை சாதிக்கணும்னு நினச்சிங்களோ அதை சாதிக்கிறதுக்கான எல்லா வழிகளுமே இந்த காலகட்டத்தில் உங்களுடைய கண்ணில் தென்படும். அந்த சாதிக்க நினைக்கிற மேசராசி என்பவர்கள் இந்த காலகட்டத்தில் ஒரு துடிப்போடு செயல்படுவாங்க. எல்லா விஷயத்தையுமே சாதித்து முடிக்கக்கூடிய அந்த
யோகமுள்ள ஒரு கிரக அமைப்பு தான் இந்த மேசராசிக்கு இந்த காலகட்டத்தில் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அதே நேரத்தில் உங்களுடைய துணிவும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஜெயிக்கணுங்கிற அந்த சுறுசுறுப்பு, அந்த உத்வேகம், இது எல்லாமே இந்த காலகட்டத்தில் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதனால் நீங்கள் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய இலக்கை, உங்களுடைய அச்சீவ்மெண்ட்டை இந்த காலகட்டத்தில் அடையக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அதற்கான சந்தர்ப்பங்களும் உங்களுக்கு அமையும். ஒரு சில வழிகள்லாம் உங்களுடைய கண்ணில் தென்படும். அதனால் இந்த இலக்குகளை நோக்கி பயணிக்கக்கூடிய மேசராசி என்பவர்கள் அந்த இலக்குகளுக்காக ஒரு சில வழிகள்லாம் அந்த காலகட்டத்தில் தென்படும். கரெக்டாக பயன்படுத்திட்டீங்க அப்படின்னா சாதிக்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். எவராலும் சாதிக்க முடியாததை நீங்கள் சாதிச்சு காட்டக்கூடிய ஒரு யோகமுள்ள கிரக அமைப்பு தான் இந்த மேசராசிக்கு அப்படின்னு சொல்லலாம். வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். அக்கம் பக்கத்தில் இருக்கிற பங்காளிகளால், பக்கத்தில் இருக்கிற கடைக்காரங்களால், எதிரிகளால் ஒரு சில மனக்கசப்புகளை சந்திச்சுட்டு இருந்த மேசராசி என்பவர்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் அந்த எதிரிகளுடைய தொல்லை கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். இந்த மனக்கசப்புலாம் கொஞ்சம் மாறும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு கூட சக ஊழியர்களால் ஒரு சில இடைஞ்சல்கள் கடந்த சில வாரங்களாகவே இருந்திருக்கும். அந்த நிலை கொஞ்சம் கொஞ்சமாக மாறப்போகுது. உங்களுடைய திறமைக்கு நல்ல ஒரு அங்கீகாரம், நல்ல ஒரு பாராட்டு, நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சாதகமான பலனை பெற்றுத்தரக்கூடிய ஒரு இடத்துல தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதனால் நீங்கள் முயற்சியை அதிகமாக போடுங்க, உழைப்பு அதிகமாக போடுங்க. உங்களுடைய திறமைக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பாக இது அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். பிள்ளைங்க கூட உங்களுடைய பேச்சு கேட்டு கடந்த சில நாட்களாகவே செயல்படாமல் இருந்திருப்பாங்க. ஆனால் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய குழந்தைகள் உங்களுடைய பேச்சு கேட்டு நடப்பாங்க. அது உங்களுடைய மனதுக்கு ரொம்ப ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய நல்ல விஷயமா அமையும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா உங்களுடைய குழந்தைகளுடைய திருமணத்திற்காக வரன் தேடிட்டு இருப்பீங்க. நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக நிச்சயதார்த்தமாவது நடக்கக்கூடிய யோகம் இருக்குது. ஒரு வாக்குறுதியாவது இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். பெண் வீட்டில் இருந்தோ அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, வரன் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு யோகமுள்ள கிரக அமைப்பு இந்த காலகட்டத்தில் வரன் தேடினீங்க அப்படின்னா நிச்சயமாக நல்ல ஒரு வாக்குறுதி, ஒரு சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். சொத்து சம்பந்தமான பிரச்சனையெல்லாம் ஒரு முடிவுக்கு வரும். ஒரு சிலர்லாம் எக்ஸ்ட்ரா சொத்து வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சிலர் சொத்து வாங்கிட்டு அதில் ஒரு சில வெள்ளங்கங்களை எப்படா சரி பண்ணுறது அப்படின்னு முழிச்சிட்டு இருந்தீங்க பார்த்தீங்களா, அந்த பிரச்சனையை, அந்த வெள்ளங்கத்தை சரி பண்ணுறதுக்கு எல்லா வழிகளுமே உங்களுடைய கண்ணில் தென்படும். அந்த பிரச்சனையெல்லாம் அந்த காலகட்டத்தில் ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் நம்மளுடைய மேசராசிக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா ஒரு உயர் ரக வாகனம் வாங்கணும் அப்படின்னு ரொம்ப நாளாக ஆசைப்பட்டு இருந்திருப்பீங்க. அந்த ஆசை இந்த காலகட்டத்தில் நிறைவேறத்துக்கான ஒரு சில சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு அமையும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சில மாணவர்கள்லாம் பார்த்திங்கன்னா உங்களுடைய கல்வியில் நம்ம இந்த தொழிலை எடுத்து படித்தா நல்லா வரும், இந்த கல்லூரியில் படித்தா நல்லா படிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் உங்களுக்கு இயல்பாகவே இருந்திருக்கும். அந்த கல்லூரியில் பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு சீட்டு கிடைக்காம கொஞ்சம் போராட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்திருக்கும். ஆனால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா அந்த கல்லூரியில் நீங்கள் விரும்பிய பாடப்பிரிவுலாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நிச்சயமாக அதற்கான வழிகள் எல்லாமே உங்களுடைய கண்ணில் தென்படும். வாய்ப்புகளை கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சில மேசராசி என்பவர்களாக திருமணமாகி ரொம்ப நாளாக குழந்தை பேர் கிடைக்காம இருந்திருக்கும். அவங்களாம் இந்த காலகட்டத்தில் ஒரு சிலர்லாம் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறீங்க. அவங்களெல்லாம் இந்த காலகட்டத்தில் அந்த ட்ரீட்மெண்ட்டை கண்டினியூ பண்ணிங்க அப்படின்னா நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். திருமண வரன் தேடிட்டு இருக்கவங்க முயற்சி பண்ணீங்க அப்படின்னா பாக்கியம் ரொம்ப பலமாக இருக்கிறதுனால கட்டாயம் உங்களுக்கு நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்குது. தெய்வ அருளும் பரிபூரணமாக இருக்கிறதுனால உங்களுடைய குலதெய்வ பிரார்த்தனையை தொடர்ந்து நீங்கள் செய்யுங்க. எடுக்கிற காரியங்கள் எல்லாமே இந்த மேசராசிக்கு ரொம்ப யோகமான கிரக அமைப்பாக தான் இருக்குது. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் 26, 27, 28, 29ஆம் தேதியெல்லாம் உங்களுக்கு சந்திராஷ்டமம். இந்த தினங்களில் புதுசாக நீங்கள் எந்த ஒரு முயற்சியிலும் ஈடுபட வேண்டாம். ஏன்னா சந்திராஷ்டம நாட்களில் புதுசாக எந்த விஷயத்தில் இறங்கினாலும் கொஞ்சம் இழுபறியாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, வேற்று மனிதர்களால் ஒரு சில இடைஞ்சல்கள், வெறுத்து போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை, இதெல்லாம் கொஞ்சம் ஏற்படும். அதனால் முடிந்த அளவுக்கு இந்த சந்திராஷ்டம நாட்களில் பொதுவாக இந்த மாதத்தில்னு இல்லை, பொதுவாக எல்லா நாட்களுமே இந்த சந்திராஷ்டம தினங்களில் நீங்கள் புதுசாக எந்த ஒரு விஷயத்துலையும் ஈடுபட வேண்டாம். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. இந்த 3 தினங்களிலுமே இந்த பணம் சம்மந்தமான விஷயங்களில் இந்த நேரத்தில் நீங்கள் ஈடுபடும் போது அந்த பணம் திரும்பி கிடைக்கிறதுக்கு நீங்கள் கொஞ்சம் போராட வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். செவ்வாய்க்கிழமையில் கொஞ்சம் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. செவ்வாய்க்கிழமை தவறாமல் முருகப்பெருமான் ஆலயங்களுக்கு சென்று ஒரு வெற்றிலை தீபம் போட்டுட்டு வாங்க. ஒரு வெற்றிலை போடக்கூடாது, 6 தீபம் போட்டுட்டு வாங்க. வெற்றிலை வச்சு அதுக்கு மேலே ஒரு 6 தீபம் போட்டுட்டு வாங்க. எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாக அமையும். அதோடு கூட உங்களால் முடிந்தது அப்படின்னா ஏழை எளிய
மாணவர்களுக்கு உங்களால் முடிந்த எழுதுகோல்களை வாங்கி கொடுங்க. அதே நேரத்தில் ஊனமற்றவங்க இருக்காங்க அப்படின்னா உங்களால் முடிந்த உதவிகள் செய்ய முடியும் அப்படின்னா அவங்களுக்கு செய்யுங்க. இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்களை செய்யும்போது அந்த சனி பகவானுடைய அருள் பரிபூரணமாக கிடைக்கும். அதனால் நீங்கள் இதெல்லாம் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக இன்னும் நல்ல ஒரு மேன்மையை எதிர்பார்க்கலாம் இந்த மேசராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். இந்த மேசராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். மேசராசியில் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது நல்ல ஒரு யோகமான நாட்களாக அமைந்திருக்கு. வருகின்ற நாட்களில் ஒரு சில இன்னல்கள் இருந்தாலும் கூட நீங்கள் முயற்சி பண்ணி போராடி வெற்றி பெறக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு தான் அப்படின்னே சொல்லலாம். திட்டமிட்டு செயல்படுங்க. வியாபாரத்துலேயும் சரி, தொழிலையும் சரி, உங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலையும் சரி நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். செலவுகளும் கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகும். திடீர்னு ஒரு சில வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். வாய்ப்புகளை கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம். ஒரு சிலர்லாம் வேலைக்காக முயற்சி பண்ணிட்டு இருப்பீங்க, அவங்களுக்குலாம் நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆரோக்கிய ரீதியாக ஒரு சில தொந்தரவுகளை அனுபவிச்சுட்டு இருக்கக்கூடிய அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். வருமானம் சிறப்பாக இருக்குது. ஒரு சிலர்லாம் புதுசாக சொத்து வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா யோகக்காரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரனும் ராகுவும் உங்களுக்கு சாதகமான இடத்துல இருக்கிறாங்க. அதனால் நல்ல வருமானம் கிடைக்கும். புதுசாக வண்டி வாகனம் வாங்குவீங்க. ஒரு சிலர்லாம் தம்பதிகளுக்கு இடையே சின்ன சின்ன சண்டை சச்சரவு ஏற்பட்டு பிரிந்து கூட இருந்திருப்பீங்க. அந்த பிரச்சனைகள் எல்லாமே வருகின்ற நாட்களில் சரியாகும். நல்ல ஒரு ஒற்றுமையை எதிர்பார்க்கலாம். குருவோடைய பார்வை இருக்கிறதுனால நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம். விரயச்சனியோட பாதிப்பு இந்த குரு பகவானால் பெருசாக பாதிப்பை எதுவும் தராது அப்படின்னு சொல்லலாம். கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்குது. தடைப்பட்ட வேலையெல்லாம் ஒவ்வொன்றா நடக்கும். எடுக்கிற முயற்சி எல்லாமே ஓரளவுக்கு வெற்றியாக இருக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சின்ன சின்ன நெருக்கடிகள் இருந்தாலும் கூட அதை சரி பண்ணுற அளவுக்கு உங்களுடைய மனோதைரியம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்குது. சூரிய பகவானை தினமுமே காலையில் எந்திரிச்சு வழிபட்டுட்டு அன்றாட வேலைகளை தொடங்குங்க. எல்லாமே